ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான் என்று மிகுந்த தாழ்ச்சியான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிப்பதை நாம் காணுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, நூற்றுவ தலைவனுடைய இந்த ஜெபத்தை தான் ஒவ்வொரு திருப்பலியின் போதும் தேவநற்கருணை உட்கொள்வதற்கு முன்பாக நாமும் அதே தாழ்ச்சியான உள்ளத்தோடு இறை நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஜெபிக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நூற்றுவ தலைவனுடைய இந்த நம்பிக்கை அறிக்கையினை நாம் 5 அவனுடைய குணநலன்களிலிருந்து, அவனுடைய சிறந்த பண்புகளிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய சிறந்த பண்புகள் என்ன என்பதை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பொருத்தி பார்த்து ஆண்டவர் மீது மிகுந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ளவர்களாக வாழ்வதற்கு இது நமக்கு சாட்சியாக அமைந்திருக்கும். அன்பிற்குரியவர்களே, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யவில்லை நூற்றுவ தலைவன். அவருக்கு அதிகாரம் இருந்தது. நான் அதிகாரத்துக்குட்பட்டவன், என் அதிகாரத்துக்குட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவருள் ஒருவரிடம் செல்க என்றால் அவன் செல்கிறான், வருக என்றால் அவன் வருகிறான். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவன் செய்கிறான் என்று சொன்ன நூற்றுவ தலைவன் ஒருபோதும் எவரோ ஒரு தலைவனையோ அல்லது ஒரு படை வீரனையோ அனுப்பி இயேசுவை அழைத்து வா என்று சொல்லவில்லை. அவனுக்கு அதிகாரம் இருந்தது, படைபலம் இருந்தது. ஆனாலும் கூட ஆண்டவரிடத்தில் தானே முன்வந்து அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் சரியாக ஆண்டவரை நோக்கி அவன் தன்னுடைய கூக்குரலை எழுப்பியதை முதல் பண்பாக நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவது பண்பு, என் அன்பிற்குரியவர்களே, பணத்தை அல்லது அதிகாரத்தை கொண்டு அனைத்தையும் நம்மால் வாங்கிவிட முடியாது. நம்மிடம் பணம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், அதற்காக இந்த உலகத்தில் எதையும் வாங்கிவிடலாம் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. உண்மைதான், அது நம்முடைய நூற்றுவ தலைவனுடைய வாழ்விலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அவனிடத்தில் பணம் இருந்திருக்கலாம், அதிகாரம் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அந்த பணத்தையோ அதிகாரத்தையோ வைத்துக் கொண்டு இறையருளை ஒருபோதும் வாங்க முடியாது, இறைவனுடைய இரக்கத்தை வாங்க முடியாது, அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே என் அன்பிற்குரியவர்களே, பணமோ அதிகாரமோ நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது பண்பு. மூன்றாவது பண்பு, தாழ்ச்சியினுடைய அடையாளமாக நூற்றுவ தலைவன் விளங்குவதை நாம் காணுகிறோம். ஆம், ஆண்டவரே, என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் என்று அவன் சொல்லுவதை காணுகிறோம். 100 படை வீரர்களுக்கு அவன் தலைவனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட தலைவன், அதிகாரம் கொண்டவன், ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகிற போது அவனுடைய தாழ்ச்சியான உள்ளம் எந்த அளவிற்கு வெளிப்படுகிறது என்பதை இதோ இந்த அழகான வரிகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. தாழ்ச்சியான உள்ளம் படைத்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பது மூன்றாவது பண்பு. அன்பிற்குரியவர்களே, அவனுடைய ஆழமான நம்பிக்கையையும் இந்த இடத்தில் நாம் காணுகிறோம். நூற்றுவ தலைவனுடைய நம்பிக்கை, ஆண்டவரே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான் என்று சொல்லுகிற போது அவனுடைய ஆழ்ந்த விசுவாசம், இறைவன் மீது, கடவுள் மீது அவன் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் எந்த அளவுக்கு ஆழப்பட்டிருக்கிறது, உறுதியானது என்பதை இந்த வரிகள் நமக்கு எடுத்து கூறுகிறது. நாமும் இறைவன் மீது முழுமையான விசுவாசமும் நம்பிக்கையும் கொள்ள வேண்டும், இந்த நூற்றுவ தலைவனைப் போல. இது 4வது பண்பு. அன்பிற்குரியவர்களே, 5வது பண்பு, ஊழியன் மீதுள்ள அக்கறை. இந்த இடத்தில் பையன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேளையில் அது பையன் அல்ல, மாறாக ஊழியனாக இருக்க வேண்டும் என்று விவிலிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த ஊழியனையே தன்னுடைய மகனை போல அவர் அக்கறையோடு, அன்போடு, பாசத்தோடு கவனித்துக் கொண்ட நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. எனவேதான் என் அன்பிற்குரியவர்களே, இந்த அன்பு பாசமானது மனிதநேயமாக வெளிப்படுவதை நாம் காணுகிறோம். நாமும் நம்முடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளை அரவணைத்து அன்பு செய்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது நாம் அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 5வது பண்பாக அமைந்திருக்கிறது.
இவற்றையெல்லாம் பார்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார், உற்சாகத்தை கொடுக்கிறார். அவரை பாராட்டி வாழ்த்துவதையும் நாம் காணுகிறோம். நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்று சொல்லி நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி அவனுடைய ஊழியனை குணப்படுத்துவதை நாம் காணுகிறோம். அது மட்டுமல்லாது என் அன்பிற்குரியவர்களே, இஸ்ராயலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று சொல்லுகிற போது அவரை பாராட்டுகிறார், வாழ்த்துகிறார். என் அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட இந்த நற்குணங்கள் தான் நம்முடைய வாழ்வினுடைய நல்ல குணங்களாக மாற வேண்டும். பேதுருவருடைய மாமியாருடைய வீட்டிற்கு செல்லுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் காய்ச்சலாய் படுத்து கிடக்கிற வேளையில் அவரை தொட்டு அவருடைய காய்ச்சல் நீங்குமாறு சுகப்படுத்துவதை காணுகிறோம். அவரும் எழுந்து பணிவிடை செய்கிறார். அது மட்டுமல்லாமல் பேய் பிடித்தவர்கள், நோயாளிகள் என எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருகிற வேளையில் அனைவரையும் சுகப்படுத்தக்கூடிய, அவர்களை திடப்படுத்தக்கூடிய வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே இருந்தது என்பதை இந்த இறைவார்த்தைகள் நமக்கு எடுத்து கூறுகிறது. ஒரு சிறிய கதை ஒன்றை சொல்லி இவற்றை இன்னும் ஆழப்படுத்த விரும்புகிறேன். ஒரு தீவில் வாழ்ந்து வந்த கணவனும் மனைவியும் மிக அருகில் இருக்கின்ற மற்றொரு தீவிற்கு தன்னுடைய உறவினரின் திருமணத்திற்காக அவர்கள் படகில் செல்லுகிறார்கள். படகில் சென்று மீண்டும் திரும்பி வருகிற வேளையில் மிகுந்த காற்று, புயல் வீசுகிறது. எனவே அவருடைய மனைவி மிகுந்த அச்சத்திற்குள்ளாகி தன்னுடைய கணவன் ஒரு வீரனாக இருந்தாலும் கூட இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த அச்சத்திலே, பயத்திலே அவள் நடுங்கிக் கொண்டு நாம் மடிய போகிறோம் என்று கதறுகிறார். பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அந்த கணவனும் சிறிது நேரத்தில் தன்னிடத்தில் இருந்த வாளை உருவி வேகமாக தன்னுடைய மனைவிக்கு முன்பாக நீட்டுகிறான். ஏளனமாக சிரித்த மனைவி, ஏன் இந்த வாளை என் முன்பாக நீட்டுகிறாய் என்று கேட்டபோது, உனக்கு பயம் இல்லையா என்று கேட்கிறான். எனக்கு எப்படி பயம் இருக்கும்? நீ என்னை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார் என்று எனக்கு தெரியும். ஒருபோதும் இந்த வாளோ அல்லது நீயோ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், அந்த அளவிற்கு என் மீது நீ அன்பு கொண்டிருக்கிறீர் என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது அந்த வீரன் சொல்லுகிறானாம், அவருடைய கணவன் இவ்வாறு சொல்லுகிறானாம், ஆம், இந்த வாள் நம்மை ஒன்றும் செய்யாது, உண்மைதான். அதுபோல இந்த புயலும் காற்றும் நம்மை ஒன்றும் செய்யாது. காரணம், நம்மை அன்பு செய்கிறவர் கடவுள். அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார் என்றால் நிச்சயமாக நமக்கு ஒன்றும் நடக்காது, ஒரு தீங்கும் ஏற்படாது என்று சொல்லி நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்கிறானாம் அவருடைய அன்பு கணவன். என் அன்பிற்குரியவர்களே, உண்மைதான். அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நாம் அடியெடுத்து வைப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆமென்.